ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி, ரித்திகா, ஷோபிகா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி சண்டே விலாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடபுடலாக இருக்க போகுது. என்னமோ தெரியல, நம்ம வீட்டில் இந்த வாரம் பூரா நான்வெஜ் தான் செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து விருந்து வைக்க போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அவங்க பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆன உடனே சென்னை கூட்டி போயிட்டாங்க. அப்போ வந்து வர முடியல. அவனுக்கும் தம்பிக்கும் வந்து லீவ் இல்லை, அதனால் போயிட்டான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க வராங்க. சரி, சண்டே வந்து நம்ம தனித்தனியாக செய்கிறதுக்கு ஒரே வேலையாக நான்வெஜ் இருந்தே வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ தான் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். என்னெல்லாம் பண்ண போகிறோன்னா, மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கோம். மட்டன் வந்து பிரியாணி பண்ண போகிறோம். ஏன் பிரியாணி? என்னக்கா எப்போ பார்த்தாலும் பிரியாணி அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக எங்கள் ஊர் சைட்லேருந்து யார் வந்தாலும் பிரியாணி தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக பிரியாணிக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. எல்லாமே குழம்பு, வறுவல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஊர்லேருந்து யார் வந்தாலுமே பிரியாணி கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சுருவோம். அதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் பிரியாணி. அப்புறமா பார்த்திங்கன்னா ஈரல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா வறுவல் பண்ண போகிறோம். முட்டை, ரைத்தா, வடை, பாயாசம். வேறு என்னம்மா பண்ணுறோம்? அவ்வளோதானா? வடை, பாயாசம், அப்போ ஒயிட் ரைஸு, ரசம். சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்து வந்திருக்கோம். சிக்கன் வந்து அப்படி வறுவல் பண்ணலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா மட்டன் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதனால் சிக்கன் 1 கிலோ எடுத்து வந்திருக்கு. படன்னு செய்ய போகிறோம். முடிஞ்சால் சண்டே விலாக் சண்டே வரும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மண்டே போடுறேன். இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நேற்றுக்கு தான் வந்து இது பண்ணோம். என்னது இதோ உங்களுக்காக. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பண்ணுறது தான், காப்பி தான் இல்லைன்னு சொல்ல. நிறைய பேர் வந்து நீங்கள் காப்பி அடிக்கிறீங்கன்னு போட்டுருந்தீங்க. ஆமாம், நான் காப்பி அடிக்கிறேன். ஆனால் அவங்க போட்ட கண்டென்ட்டே வந்து நம்ம போட போகிறதில்ல. நம்ம லைஃப்பில் வந்து என்ன நடக்குது, சும்மா காமெடியாக நடக்கிற விஷயத்த உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி போட போகிறோம். நீங்கள் ஏதாவது அதில் கமெண்ட் போட்டிங்க, அந்த கமெண்டில் இருக்கிறத என்னால் பண்ண முடியும்னா அதையும் வந்து ஷார்ட்ஸாக பண்ணி போடலான் இருக்கோம். சரி, ரெகுலராக இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறோன்னா பேட் கமெண்ட் வரதான் செய்யும். அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து முன்னேற முடியாது அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏம்மா இப்போ என்னம்மா பண்ண போகிற? இப்போ இஞ்சி எதுக்கு? சரி சரி, பூண்டு, இஞ்சி, கறி எங்க? கறி பையில் இருக்குது. சரி, அப்போ நான் மேலே பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த அடுப்புலையும் பாத்திரத்தில் தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம். ஏன்னா 1.5 கிலோ கறி, 1.5 கிலோ அரிசி. ஏமா 2 கிலோவா? ஆமாம், அப்போ 4 கிலோ செய்ய போகிறோமா? சரி ஏம்மா, நான் அந்த குண்டா எடுத்துறேன், கொஞ்சம் பிடிச்சிக்கிறியா? சரி, ஓகே. பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சாச்சு. இந்த பாத்திரத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம சமைக்க போகிறோம். ஆனால் இந்த அடுப்பில் சமைக்க போகிறோம். இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் செட் ஆகாது. இது வந்து ஈரலுக்கும் சிக்கனுக்கும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். முட்டை வேக வைக்கணும். இன்னும் தயிர், ரைத்தா போடலை. இது வந்து பிரியாணி மசாலா வந்து அரைக்க போகிறோம். அந்த இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? போதுமா? என்ன நீ தான் செய்கிற, எனக்கு என்ன காட்டு. நான் எப்பெல்லாம் செஞ்சுருந்தா எனக்கு தெரியும். சரி, ஓகே. எண்ணெய் போதும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெயோட இப்போ வந்து நம்ம நெய் சேர்த்த போகிறோம். நம்ம வெறும் சோறு வேறு வைக்கணுமா? நீ வேறு சாப்பிட மாட்டல? கொஞ்சம் வச்ச போதுமா? கொஞ்சம் நிறைய வச்சிடலாம். திரும்ப அவங்க கூட சாப்பிட்டாங்க. நெய் உருக்குறிக்கு வச்சுக்கியா? எங்க தான் அந்த பாக்ஸ் இருக்குது. சரி, இப்போ இதை காயிட்டோம். இப்போ வந்து நம்ம ஏலக்காய், பட்டம், லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பிரியாணியில். சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
ஒரு 4-5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது போட்டு பாப்பாங்க எந்திரிச்சு என்ன இவ்வளோ பெரிய கொண்டாட சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்ப்பாங்க. வந்துட்டியா? குட் மார்னிங். நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வரங்கட்டும். என்னம்மா குட் மார்னிங் சொல்லு. பாப்பா இப்போ தான் தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ நேத்திக்கு. முந்தான ஆத்தி அக்கா, மணி அண்ணா, அப்புறம் பாட்டி, அப்புறம் அக்கா வராங்க. மாது பாட்டி, மணி அண்ணா இருக்காங்கல்ல அவங்க அம்மா, அப்புறம் மஞ்சக்கா. பாரு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துருக்கோம். வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் நான் சொன்ன மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி வந்து நம்ம சேர்த்துறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக. தக்காளி வதங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. திரும்பவும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நம்ம வெயிட் பண்ணி இந்த மசாலா சேர்த்திருக்கேன். இதில் வந்து சோம்பு, கசகசா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், அப்புறம் அன்னாச்சி பூ, இந்த மாதிரி எல்லாமே போட்டு ஏலக்காய் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மையாக அரைச்சிருக்கோம். இதுதான் நம்மளோட பிரியாணி மிக்ஸு. இப்போ அதை போட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1, 2, 3. அப்புறம் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன். ஏன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இது போதும். அம்மா அப்பா வந்து இப்போ வந்து நல்லா கிண்டிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டே போட்டு அரைச்சி எடுத்தனால நம்ம தனியாக சேர்க்கலை. இங்கே இது நல்லா வதங்கிருச்சு. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அதாவது நல்லா வதங்கட்டும். இன்னும் மட்டன் சேர்த்தியாச்சு. சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ வந்து இது நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 10 ரூபா பாக்கெட் ஒரு 2 பாக்கெட் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். லெமன் வந்து கிண்டி விட்டுக்கணும். லெமன் சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டுட்டு இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து ஒரு அரைவாசி வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து அரிசி சேர்த்துக்கலாம். இது இப்படியே வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் வந்து வெந்துருச்சு. ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு. அம்மா வந்து அரிசி கழுவிட்டுருக்காங்க. அதில் வந்து கொட்ட போகிறாங்க. அம்மா கைப்பர் நான் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன். ரைத்தால் இப்போ தயிர் தடவி வச்சுருக்கேன். அந்த ஆவியிலே சுட்டுக்கிட்டாங்க பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி அப்படியே எரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த 2 விரலுமே ஓப்பன் பண்ணுறப்ப இப்படி ஓப்பன் பண்ணிட்டேன். கப்புன்னு அப்படியே காற்று அடிச்சிருச்சு. அரிசி கொட்டிடுமா அதில்? கொட்டு கொட்டு கொட்டை நான் கிண்டிக்கிறேன்.
கொட்டிடு. கொட்டு திரும்ப நம்ம தண்ணி ஊற்ற தான் போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து மெதுவாக கையில் பட்டுருப்போம். அந்த சொம்பு இருக்குல்ல, தண்ணி குடிக்கிற சொம்பு, அந்த சொம்புல வந்து 7 சொம்பு தண்ணி. இப்படி ஊற்றிக்க அம்மா கிண்டுற. புடி புடி புடி. 7 சொம்பா? ஆமாம். வந்து நம்ம சாப்பாடு மேல, அதாவது அரிசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ அரிசி, 1.5 கிலோ மட்டன். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு இறக்கு தம் வச்சுட்டோம்னா நம்மளோட இப்பவே பாக்குறதுக்கு சாப்பாடு மாதிரி இருக்கு. இதுல பாக்குறதுக்கு சாப்பாடு மாதிரி இருக்கு, ஆனா இதுல பாக்குறதுக்கு அரிசி மாதிரி. 7 சொம்பு தண்ணி ஊற்றுமா? 20. அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் தம் வச்சு விட்ருவோம். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம், அதாவது தண்ணி சுண்டுறதுக்கப்புறம் தம் வச்சிடலாம். பிரியாணி செய்கிறதுக்கு தயிர் புண்ணாக்க வச்சு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தோல் அப்படியே உரிகிற மாதிரி ஆயிடுச்சு, வலிக்குது பயங்கரமாக. தயிர் தேய்ச்சி வச்சுருக்கோம், அதனால கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி அப்படியே கிண்டி விடணும். ஏன்னா இப்போ ஒரு 3/4 ஒரு அரைவாசி பார்த்திங்கன்னா வெந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ கிண்டி விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே கையில் கிண்டுறேன். திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அரிசி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு அரிசி தான் வந்து செய்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் நிறைய செய்கிறோமா, 3 கிலோ செய்கிறோம். ஒரு வேளை குழஞ்சி போயிருமோன்னு எனக்கே லைட்டாக ஒரு பயம் வந்துருச்சு. அதனால தான் சரி வேணான்னு சொல்லிட்டு சீரக சம்பா வாங்கல. வீட்டு அரிசினா மேனேஜ் பண்ணிடுவேன், ஒரு தைரியம் இருக்கும். அதனால் இப்போ கை பாருங்கள், அப்படியே தயிர் போட்டு தான் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. சமைக்கிறங்கிற பேரில் வித்தை காமிச்சிட்டு உட்காந்துட்ருக்கேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கோன்னா, சாப்பாடு வெந்தால் தான் நம்ம அடுத்தது பண்ணணும். அங்கே பார்த்திங்கன்னா சிக்கனு, அந்த பக்கத்தில் வந்து இந்த பக்கம் ஈரல் எல்லாமே பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்கேன். இது வந்ததுக்கப்புறம் அடுத்து டக் டக் டக்குன்னு செஞ்சிடலாம். ஏன்னா சீக்கிரம் வந்து ஒரு பெரிய அடுப்பு தானே, பிரியாணிக்கு மட்டும் தான் கொஞ்சம் லேட் ஆகும், அடுத்தடுத்து இதாயிடும். அப்புறம் இங்கே வந்து முட்டையும் ரைத்தாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்வீட்டு வந்து பாயாசம் செய்யலான் இருக்கோம். ஒரு வேளை அவங்க வந்துட்டாங்கன்னா இப்போ ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுவேன், டைம் இருந்துச்சுன்னா செய்வேன். ஏன்னா பசியில் வருவாங்கள்ல. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி நான் சொன்ன மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தம் வைக்க போகிறோம். மனசில் பிடிமா க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சிடணும். ரொம்ப குட்டியாக எரியுது. ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். பிரியாணி வந்து தம் வச்சுருக்கோம். ஒரு நல்ல தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுண்டுனதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக அடியை ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சிடணும். நீங்கள் கிண்டாமல் வச்சிங்கன்னா அடியில் அப்படியே தீய ஆரம்பிச்சிடும். கிண்டி வைக்கிறப்ப அந்த மாதிரி தீயாது, முடிஞ்ச அளவுக்கு தீயாது. கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்குமே தவிர ரொம்பலாம் வந்து தீயாது. இப்போ நம்ம வச்சிட்டோமா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் இருந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு கிளறி விட்டுட்டு சாப்பாட்டை நசுக்கி பார்த்தோம்னா வெந்துருச்சுன்னா திரும்ப வைக்க தேவையில்ல. ஒரு வேளை வேகலைன்னா இன்னொரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. இது வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். சிம்பிளாக தான் வைக்க போகிறோம், சிம்பிள் குழம்புலாம் வைக்க போகிறோம். அதிகமாக சிக்கனை போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுருவோம். தண்ணி ஊற்றி வச்சிட்டேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைப்போம். நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இது நல்லா வெந்து கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். ஆனால் நம்மளோட சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம மட்டன் செய்யணும். நம்ம வந்து மேல் அடுப்புக்கு போயிடுவோம், ஏன்னா சாப்பாடு வைக்கணும். இங்கே கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வைக்கணும்.
இதை ஆஃப் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்த போட்டோம். 1/2 கிலோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரல். ரொம்ப நாள் ஆச்சுலமான வெளியே செஞ்சு ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் அவங்க சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு அடிக்கடி எடுத்து வந்து கொடுக்குறேன். எம்டன்ல அவங்க அப்பா பண்ணுவார். சாப்பிட்றோம் அந்த படம் நான் உனக்கு காமிக்கிறேன். அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்க அப்பா எவ்வளோ நல்லவர். சரி நல்லா வதங்கட்டுருக்கோம். நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 1/2 தக்காளி ட்ரையா பண்ண போறோம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிறதுக்கு இது நல்லா வதங்கட்டும். அப்பப்போ பாத்திரம் கழுவி வச்சனால எனக்கு பாத்திரமும் நிறைய சேரலாம். எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பொண்ணு மாப்பிள்ளை வரத்துக்குள்ள நாங்க சமைக்க லேட் ஆகும். அவங்க வந்துருவாங்க பார்த்தா வராங்க வராங்க வராங்க. திருப்பூர்ல இருந்தே வராங்க 9 மணிலேருந்து. இப்பதான் கோயம்புத்தூர் பஸ் ஏறிட்டாங்க வந்துருவாங்க. ஒரு 5 பேர் வராங்க. அவங்க நாங்கள் ஒரு 5 பேர் 10 பேர் மட்டும். 10 பேர் சமைக்கிற அளவுக்கு தெரியல தான் ஆகிட்டேன் நான். இப்படி தேமா சமைக்கிறதே நீ சமைச்சு கொடுத்துருந்தாரு. பெரிய பிளான் சமைக்கணும் பாப்பா. பாரம்பரியம் சமைக்க மாட்டேங்குது. ஆர்டர் பண்ணிருக்கியா? அது தப்பு. நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம தான் சமைச்சுக்கணும். பெரிய பிளான சமைச்சிக்கலாமா? இப்பதான் உனக்கு தெரியாது. பெரிய பிளானா உனக்கு தெரிஞ்சிடும். ஓகே. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பாட்டி அரைச்ச கலந்து மிளகாய். நான் இப்போ வெளியில மசாலா வாங்குறதே இல்லை. எல்லா குழம்புக்கும் எங்க பாட்டி மசாலா மட்டும். அதான் பேர் வைங்கம்மா பாட்டி. பாட்டி மசாலான்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சிடலாமா? கொஞ்சம் ப்ரொமோஷன் இது ஆரம்பிச்சிடலாமா? நம்மளே கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிடலாமா? பாட்டி மசாலா, பாட்டி ஹேர் ஆயில் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம வந்து ஈரல் சேர்த்திடுவோம். இது பாத்தீங்கன்னா சீக்கிரமா வெந்துருமா? ஏமா சீக்கிரம் வெந்துருமாமா? ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி செஞ்சனாலும் ரொம்ப சீக்கிரம் அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆக்கி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வெந்ததுக்கு என்னம்மா எல்லாம் வைக்கிறேன். அள்ளி வச்சிருக்கேன். ஏய் உப்பு வேணா உப்பு வச்சுக்க. உப்பு வைக்கணுமா? கொண்டாந்து வைங்க. இது எடுத்துட்டு வாங்க. இந்த லைட் போட்டுடுமா? அம்மா இந்த லைட். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. அப்படியே அவ்வளோதான். ஆத்தி எந்த ஸ்வீட் வேணா? கொஞ்சம் வைங்க. ஒன்னா உடைச்சு 2 அப்படி வச்சுருமா? ஜிலேபி வச்சுருமா? வேண்டாம். லட்டு லட்டு உப்புடப்ப வேறங்க. இது எங்க வைக்கணும்? எல்லாம் வைக்கணும். இங்க வச்சுக்கியா? இந்த ஆத்தி என்ன அந்த இதுல இருக்க எடுத்துட்டு வாங்க. ஆமா கொஞ்சம் தான். அது மாதிரி கடல இது மாதிரி நீ உட்காருத்திக்கா உட்காரு. மூச்சு முட்டை மஞ்சள் இன்னொரு மறந்துட்டேன். ஒடி ஒடி நீ வந்து உட்காரு. அப்படியே எல்லாம் சாப்பிடு. மாமா போட்டாரு.
சிக்கனியா சாப்பிடக்கூடாதா? ஒரு வயசு சாப்பிட வேணாங்கிறது ஒதுக்கி வச்சு பாத்துக்க. ஏய் இந்த ஆர்த்தி மாசத்துக்கு ஒரு ரூபா மாத்துது. எல்லாத்தையும் மாசத்துக்கு போய் மாத்து. ஏங்க அப்படியே மஞ்சள் கழுத்து போனீங்க இந்த சைடு. கால் வலிக்கு உட்காந்து பாப்பா நீ கம்மியா மக்கள் போடுறா. சாப்பிட்டு சூப்பரா இருக்கு சுவை அப்படின்னு சொல்லுவோம். சரியா ஆர்த்தி மா கீழே ஊத்திடாத. நானே உட்காந்து தெரிஞ்சு போறேன். எனக்கு இன்னும் வேலை வைக்கலான்னு பாக்குறேன். ரெடி எல்லா ஐட்டத்தையும் தூக்கு மஞ்சுக்கு. உப்பு எங்க அதுக்குள்ள எதுக்கு உப்புட பத்துக்கிட்டு போனேன் அப்படின்னு ஒன்றும் சொல்லு. பாத்துட்டு யாரு பார்க்கல அதுக்கு வேலை பண்ணுவாங்க. மஞ்சள் ஆர்த்தி யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லணும். யாராவது பார்த்தா கொஞ்சம் சொல்லுவாங்க. என்னமா எங்கமா போடு குறிச்சது யாரு? உங்க அம்மா. என்னமா பக்கத்துல வச்சுக்கலாம். தூரமா தெளிச்சுக்கலாம். லண்டன்ல வச்சுட்டேன். இருவாருமா ரொம்ப போக்கஸ் பண்றீங்க. சூப்பரா இருக்கு. சாப்பிடவே இல்ல எப்படி இருக்கு? அப்புறம் போயிடு எப்படி இருக்கு மணி மாமா? வீட்டு சைடுல இருக்கு பீரோ சைடுல மாமா எங்க இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு சொல்றா. யாருமே ஒண்ணுமே சொல்ல. நல்லா இருக்குக்கா. அவ்வளவுதானா? வேற எப்படி சொல்லணும்? ஆர்த்தி அக்கா எப்படி? இதோ இப்ப இவங்க ஆக்சன் பார்க்கலாமா? ஆர்த்தி அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நான் தான் செஞ்சேன். செய்யணும் தெரியும். நான் தான் செஞ்சேனா. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் எங்க வந்திருக்கோம்னா எங்க வந்திருக்கோம்? எனக்கு ஒரு கப்பல் பொட்டு வச்ச மாதிரி வந்திருக்கு பாருங்க. சரி யாரும் கண்ணு வச்சுட்டாங்க. எல்லாருமே இங்க வந்திருக்கோம். வாழாங்குளம் வந்திருக்கோம். இங்க பாருங்க அப்பா. ஹாய் சொல்லு ஆர்த்தி. இது பண்ணுங்க மாப்பிள்ள வந்துருச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் இந்த சைடு வந்துட்டோம். எங்க போறதா இருந்தா போயிட்டு நம்ம துணி எடுக்க போலாம். இப்ப சொல்லு ஆர்த்தி ஏடு ஆர்த்தி 1000 ரூபாயா? இப்போ நாங்க பாத்தீங்கன்னா போட்ல போக போறோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற இவ்வளவு ஹாஸ்பிட்டல் வரல. காசு கட்டிப்பா. காசு திருப்பி தர மாட்டாங்க. 1000 ரூபாய் ஆகலாம். எல்லாரும் போட்டுக்கோங்க. அப்படியே ஆளு பண்ண பாப்பா எடுத்து போடுங்க போடுங்க போ. அதெல்லாம் போட்டுக்கோங்க. நீச்சல் தெரியாது. ஆர்த்தி அதெல்லாம் போட்டுங்க. எடுத்து போட்டு
எடுத்து விடலாம். ஆள் கூட எடுத்து விடுறது. போடுமா? அது போட்டு விடுவா, கரெக்டாக போட்டு விடுவா. எனக்கே தெரியலங்க பின்னாடி போட்டு மாதிரி போட்டுருக்கா. எல்லாம் உயிர் பாதுகாப்பு. எங்க வீட்டுக்காரர் வந்து யாரையும் காப்பாற்ற மாட்டேன். 2 பெல்ட் இருக்கிறது ஏன்டா ஒரு பெல்ட் தான் இருக்கு? இப்போ 2 இருக்கிறதுக்குள்ள டாடி எனக்கு ஒன்று தான். வெயிட் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் நம்ம வந்து அங்கே போகிறோம். தெரியலண்ணா சூப்பராக தெரியும். இந்த பக்கம் திரும்ப அப்போ தான் நல்லா பார்த்தீங்கன்னா இது போகிறோம். நாங்கள் எல்லாம் போட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். எல்லாம் ஹாய் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ஹாய். வாயா எங்க வரைக்கும் வாய் சொல்லிட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இது எந்த ஊர் அப்படின்னு கண்டுபிடிக்க போவோம். நான் மட்டும் நின்றுட்டு இருக்கேன். ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை பையன் 2 ரவுண்டு கூப்பிட்டு போவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர். வீடியோக்களா? இது ஓப்பன் ஆகுதா? நீ போட்டுருவாங்க செல்ல. எல்லாரையும் சொல்லுங்க. யாரும் செல்லு போயிருக்கு. மாமா கண்ணாடி இருக்குதாங்க செல்ல கூப்பிட்டு போறாங்க. கண்ணாடி ஃப்ரெண்ட்ஸே வரும். ஓப்பனா இருக்கு. நீ அப்படியே கண்ணாடி ஒட்ட வைக்கலாம்னு போயிருப்பேன். ஆமா. எப்படி இருந்துச்சு கப்பல்? கப்பலா அது என்ன படகா? போட் சூப்பராக இருந்துச்சா உனக்குமா? எங்கள் பெரியமாக்கு வேறு இன்னொரு 5 ரவுண்டு கூட்டு. அவங்ககிட்ட என்ன 2 ரவுண்டு தான், இன்னும் 5 ரவுண்டு கூட்டுவேன். 1000 ரூபா வாங்கிட்டு 2 ரவுண்டு தான் கூப்பிட்டு போகிறேன். அது சொல்லிடலாம். உனக்கு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. ஒரே என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. உனக்கு? ஊட்டியில் போன மாதிரி இருந்துச்சு. ஊட்டிக்கு போன மாதிரி இருந்துச்சா? ஊட்டியில் நம்ம படகு அந்த இதில் போவோம். உனக்குமா? சூப்பராக இருந்துச்சு. டான்ஸ் ஆடுறது எப்படி தம்பி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன் தம்பி எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு? ஆர்த்தி மஞ்சு மஞ்சுக்கோசரம் தான் இப்போ நம்ம போட் போனதே. ஆமா உண்மையிலதான் இருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட நாங்க இதுல போனதில்ல. பாப்பாங்க எத்தனையோ தடவை கேட்டிருக்காங்க வேணா பாப்பா அப்படின்ட்டுருவோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே போயிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா போட்டிங் எவ்வளோனா 8 பேர் இருக்கிறது பாத்தீங்கன்னா 8 சீட்டர் வந்து 1000 ரூபாய். அதுவே நம்ம சிங்கிளா போறோம் அப்படின்னா 250. ஏங்க 250 போற மாதிரி இருந்தா 8 சீட்டர் போய்க்கோங்க. அதுதான் காம்போ நல்லா இருக்கு. பரவாயில்ல. இப்போ 250 அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு கொஞ்சம் ஹைஃபையாக இருக்குது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சோஃபா மாதிரி இருக்குது. இந்த போட்டு தான் பார்த்தீங்கன்னா 250. அதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த ப்ளூ கலர் எல்லோ கலர் இருக்குன்னா அதுதான் வந்து 1000 ரூபா. 8 பேர் போகுது. நாங்கள் அந்த ப்ளூவில் தான் நாங்கள் போனோம். இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 250 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பாப்பா அவங்க 2 பேருக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். அவங்க அளவு வேறு தெரியாதுங்களா, அதனால அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துடலாம்னு சொல்லி ட்ரெஸ் எடுக்கலாம். இப்போ வந்து ட்ரெஸ் எடுக்கிறோம். அவங்க நேற்றுக்கே வந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டு சாப்பிட்ருப்பாங்க. ஏங்க ட்ரெஸ் எடுக்கிறதா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அப்படி தான் சொல்லிட்டு பாருங்க. எங்கள் ஆர்த்தி வந்து எதுக்கு இப்போ எல்லாருக்கும் டாட்டா சொல்கிறேன். மஞ்சு வந்து என்ன வாங்கியிருக்குன்னா சுண்டலா சமோசாவா, மசாலா சமோசா, வெஜ்ஜு சமோசா, டீ, பாதாம் பால். எங்கடா உனக்கு இன்னும் தெரில? காய் எங்கடா சைஸ் போட்டிருக்கு? எங்கடா சைஸ் போட்டிருக்கு? சைஸ் போட்டிருக்குமே. அம்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கு. இப்பதான் கடைக்குள்ள என்ட்ரு ஆயிருக்கோம். நல்லா இருக்குல்ல?
தம்பி இது பிடிக்கலாம் சும்மா சொல்லிடலாம். ஏன்னா நீ தேடாததுக்கு நல்லா தேடி 1 2 எடுத்து கொடுக்குறேன். உனக்கு பிடிச்சா கடையில வேற நாங்க பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துட்டோம் போத்தீஸ்ல. ஆர்த்திக்கு சுடிதார் எடுத்தோம். மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்ட் ஷர்ட். அவனுக்கு தான் 2 மணி நேரம் ஆச்சு. ஆர்த்திக்கு 5 நிமிஷம் தான். அழுக்காகும் துவைக்கணும். அதுக்கோசம் தான் வாங்கணும். அவங்க பெட்ஷீட் வந்து அழுக்காவலையா, நம்ம பெட்ஷீட் அழுக்காகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு டைம் வச்சுன்னு போயிட்டாங்க. ட்ரெஸ்ஸை கூட நம்ம காமிக்கல. நாங்கள் எடுத்தியா கிளிப்பு எடுக்கல. டைம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா அவன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை போகணும். இன்றைக்கி நாமக்கல் போயிட்டு அங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால் அவசர அவசரமாக போயிட்டு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வரையிலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு. தாய் மாமா வீடு சாப்பாடு செஞ்சு போட்டாச்சு. ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா உனக்கு? ஏன் தெரியாது? இந்த வருஷம் ஸ்கூல் கிடைக்கும். என்னது இந்த வாட்ச் தான்? நான் என்ன கேட்டேன், இது வந்து கண்ணாடி இருக்குமா? இல்லை இல்லை, இந்த வாட்ச் தான் பார்த்தீங்கன்னா ஸோ ரித்திகா வந்து பர்த்டே கேட்டது. ஏங்க இந்த வாட்ச் தான் கேட்டது. பர்த்டே கேட்கல, அதுக்கு முதல் நாள் கடையில் கேட்டது. பர்த்டேக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா போத்தீஸ்ல வந்து இந்த வாட்ச் பார்த்தோம். பாப்பா வந்து கேட்டது. நாங்கள் வந்து அப்புறம் வாங்கிக்கலாம் மாமா டைம் ஆச்சுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். பர்த்டே அன்னைக்கு போத்தீஸ்ல போய் இந்த வாட்ச் சரி பாப்பா வாங்கித்தான்னு கேட்டுருந்துச்சு. சர்ப்ரைஸாக வாங்கித்தரேன்னு சொல்லி போத்தீஸ்ல போய் தேடணுங்க. அங்கே போனால் வாட்சே இல்லை. அப்புறம் இன்னைக்கு நம்ம அந்த ரோடு, என்ன ரோடு, போத்தீஸ் ரோடு இருக்கு இல்லைங்களா, அந்த ரோடு, அந்த ரோடு சைட்லாம் வச்சுருப்பாங்களே, அவர்கிட்ட கேட்டேன் சும்மா இருக்கா இல்லையான்னு கேட்டு பார்ப்போம். வந்து இருக்கணும். 80 ரூபா. போத்தீஸ்ல 130 ரூபா போட்டு வச்சுருந்தாங்க. இது அந்த அடிக்கிற ஸ்கேல். ஆனா இப்ப வரவே மாட்டேங்குது. ஏன் வருது? நல்லா போகுது. உனக்கு பண்ணவே தெரியல. சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சமைச்ச ரெசிபி ஏதாவது உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு இருக்கோம். அந்த ஷார்ட்ஸ் கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதோ உங்களுக்காக அந்த ஷார்ட்ஸ். நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க அண்ணாக்கு வந்து லேடி கெட்டப் போட்டுங்க, அப்புறமா வந்து பீர் வாங்கி போடும், பீர் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷார்ட்ஸ் எடுத்திருக்கோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் பார்க்குறீங்க ஓகேங்களா? டெய்லியும் சாயங்காலம் 5 மணிக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்துடும். 2 மணிக்கு வந்து ஃபுல் விளாக் வந்துடும் நம்ம சேனலில். இனிமேல் வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. நான் மறந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்ல போடுங்க, அக்கா 5 மணி ஆயிடுச்சு எங்கள் வீடியோ அப்படின்னு கேளுங்க ஓகேங்களா? நான் வேறு இப்படி பேசுனா நீ வந்து ஓவராக பேசுகிற, கொஞ்சம் பேசுகிற அப்படிங்கிறீங்க. நான் நார்மலாக தான் பேசுகிறேன். ஏன் கட்ட குரலில் நீங்கள் கொஞ்சம் பேசணும்னு சொன்னீங்க பாருங்க, அது சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல. ஒரு 4-5 பேர் இருக்காங்க கமெண்ட் பண்ணுறவங்க, துர்கா நீ வந்து ரொம்ப ஓவராக சீன் போடுற, அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுகிற, உனக்கு காசு வர திமிரு அதிகமாயிடுச்சு. ஏங்க நான் எப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை ரெகுலராக என்னை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். அந்த 4-5 பேர் மட்டும்தான் இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. இந்த 4-5 பேரும் என்னை வச்சு செய்யறதுக்காகவே பிளான் பண்ணி போடுவாங்களாட்டுதான். அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதனால் அதை நம்ம ஒரு சைடு விட்டுலாம். நமக்கு நல்லா கமெண்ட் பண்ணுறவங்கள மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேவாம்மா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒயிட் கலர் போடுங்க. அந்த ஆளு வேற இல்ல, கீழே விளையாட போயாச்சு. இப்ப வந்துச்சுன்னா நான் தானே சொல்லுவேன் அப்படின்னு இருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா.